பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் வலுவாய் துணிக்கும் 7ஆம் எக்கால சத்தம், பயப்படாதிருங்கள், இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட காலத்தை தாண்டியும் ஸ்தோத்தரிக்கப்படுகின்ற சர்வ வல்லமுள்ள மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள். சர்வத்தையும் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு எபிரேயர் 11:1 உள்ள வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இளைப்பாறுதலை தந்தருள்வார். ஆண்டவரும் சர்வ வல்லமுள்ள நம்முடைய பிதாவுமாகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையினால் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமையை நீங்கள் அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்குள் மகிமையாகிய கிருபையினால் அடையும்படியாக அழைக்கப்பட்ட உங்களை முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படிக்கும் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்டு உணரும்படியாகவும் உன்னதத்திலிருந்து அடிமை அனுப்பப்பட்டதால் உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி கர்த்தராகிய கிறிஸ்துவினால் வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும் சர்வமான மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அவருடைய சித்தத்தின்படியே அவரிடத்தில் பெற்றுக்கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய சிலோவாம் பவுல் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு உங்கள் விசுவாசத்தால் நீங்கள் கீழ்ப்படிவதால் அவருடைய மகிமையோடு கூட ஒப்புரவாகும்படி மகிமையின் பிதாவாம் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமையின் நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் புத்தி சொல்லுகின்றேன். யார் அந்த மகிமையின் பிதா? பகுதி 3. மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே, பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் மகிமையின் பிதாவினால் உபதேசிக்கப்பட்டு தேறினதாலே புதியவைகளிலிருந்தும் பழையவைகளிலிருந்தும் எனக்கு உபதேசிக்கப்பட்டதை கொண்டு கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலினாலே யார் அந்த உன்னதத்தில் இருக்கும் மகிமையின் பிதா என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படி வார்த்தையாகிய சர்வ வல்லமுள்ள மகிமையின் பிதாவின் சித்தத்திற்கு சத்தமாயிருந்து அவருடைய மகிமையை மீண்டும் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இடி முழக்கம் போன்ற இந்த சத்தத்தை கேட்க திராணியுள்ள காதுகளை உடையவர்களே, உங்களுக்கே இது அறிவிக்கப்படுகின்றது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கக்கடவன். மார்க்கு 9:1-10 எழுதியிருக்கின்றபடி அப்போஸ்தல பணிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் கர்த்தருடைய பார்வையில் விசுவாசத்தில் முதலாவது பூரணப்பட்டவர்களாகிய பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து அவர்கள் அவரோடு தனித்திருக்கையில் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே தன்னுடைய மகிமையை காணும்படி அவர்களுக்கு முன்பாக கிருபையின் ரூபமாக கர்த்தராகிய இயேசு மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவாக தன்னுடைய மகிமையின் ரூபத்தை அவர்கள் கண்கள் காணும்படி வெளிப்படுத்தினார். அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதை கேட்டவுடனே அப்போஸ்தலர்கள் சுற்றி பார்த்த பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர ஒருவரையும் காணவில்லை என்று மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது மேகத்துக்குள்ளிருந்து வந்த அந்த இடிமுழக்க சத்தம் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்திலிருந்தே வந்தது என்று வார்த்தையானவர் உறுதிப்படுத்துகின்றார். நன்றாக கவனியுங்கள். ஒரு மேகம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எழுதப்பட்டபடி மகிமையின் பிதாவாக கர்த்தராகிய கிறிஸ்து அமர்ந்திருக்கும் உன்னதத்தின் சிங்காசனத்திலிருந்தே இந்த இடிமுழக்க சத்தமாகிய கிறிஸ்துவின் சத்தம் புறப்படும் என்று வெளியரங்கமாக உங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இங்கே காணக்கூடிய ரூபமான இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து வரும் சத்தமாகிய இடிமுழக்க சத்தம் அப்போஸ்தலர்களாகிய அவர்களுக்கு பரலோகத்தில் இருக்கும் சிங்காசனத்திலிருந்து புறப்படும் இடிமுழக்க சத்தமாக ஒலித்த பொழுது அங்கே கர்த்தராகிய இயேசு ஒருவரை தவிர
வேறொருவரையும் காணவில்லை என்று தீர்க்கமாக சகலருக்கும் எழுதி உணர்த்தப்பட்டிருக்கின்றது. அதாவது நீங்கள் விசுவாசத்தால் கீழ்ப்படிய வேண்டியது மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவுக்கே என்று இங்கே தீர்க்கமாக இடிமுழக்க சத்தத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அதே இடிமுழக்கம் போன்ற சத்தத்தினால் உங்களுக்கும் உணர்த்தப்படுகின்றது. மேலும் இதை உணர்ந்து கொள்ள நன்றாக கவனியுங்கள். மார்க் 9:5 கிருபையின் ரூபமான மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து தன்னை ரபி என்று அழைக்க தன்னுடைய அப்போஸ்தலர்களை அனுமதிக்கின்றார். ஏனென்றால் மத்தேயு 23:7-10 எச்சரிக்கப்பட்டபடியும் வெளிப்படுத்தின விசேஷம் 4:1-10 வெளிப்படுத்தப்பட்டபடியும் பரலோகத்தின் சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஒருவராகிய கிறிஸ்துவே அந்த ரபியாகிய சர்வ வல்லமையுள்ள மகிமையின் போதகர் என்றும் பிதாவென்றும் குருவென்றும் விசுவாசிக்கின்ற எந்த ஆத்மாவும் தங்கள் இருதயத்தில் உணர்ந்து கடைசி வரை அதில் நிலைத்திருக்கும்படி சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கின்றவராகிய கிறிஸ்து சிங்காசனத்திலிருந்து இடிமுழக்கமாக பேசுகின்ற தாமே அந்த மகிமையின் பிதா என்று இங்கே நேரடியாக மீண்டும் தம்முடைய வல்லமையினால் உங்களுக்கும் வெளிப்படுத்தி உணர்த்தி இருக்கின்றார். உங்கள் இருதயம் உணர்ந்து கொண்டிருக்கின்றதா? இப்பொழுதும் மாம்சத்தில் சிந்திக்கின்றவர்களே கேளுங்கள். மன்னான ஆதாமை வார்த்தையினால் உயிர்ப்பித்த வார்த்தையாகிய சர்வ வல்லமையுள்ள பிதா மீட்டு ரட்சிக்க மாம்சத்தில் பூமிக்கு இறங்கி வந்தபோதும் தன்னுடைய அதே மகிமையினால் மாம்சத்தில் மரித்து 4 நாட்களான, அதாவது மீண்டும் மண்ணாகி போன லாசருவை தன் மகிமையும் வல்லமையுமான வார்த்தையினால் உயிர்ப்பித்த வேளையிலே யோவான் 11:40 எழுதியிருக்கிறபடி கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமையை அன்று விசுவாசித்த யாவரும் கண்டார்கள். என்றும் மாம்சத்தின் கண்களால் காணக்கூடாதவர்களாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவின் நித்திய வல்லமையையும் மகிமையையும் கர்த்தரின் கட்டளைப்படி உங்கள் விசுவாசத்தின் கண்களால் காண்கிறீர்களா? அப்படி விசுவாசத்தால் கீழ்ப்படிந்தால் உங்கள் கீழ்ப்படிதல் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படும் பொழுது நீங்களும் கிருபையானவரின் மகிமையை இப்பொழுதே காண்பீர்கள். ஆம், யோவான் 14:21 உங்களுக்கும் கிருபையானவரின் நித்திய மகிமையையும் நித்திய வல்லமையையும் மகிமையின் பிதாவாகிய கர்த்தராகிய வார்த்தை என்ற மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவினால் வெளிப்படுத்தப்படும். ஆமேன். மகிமையின் கிறிஸ்துவுக்குள் என் சகோதரரே, கர்த்தருடைய அப்போஸ்தலனாகிய நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அநேகர் அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அப்போஸ்தலனும் கர்த்தருடைய பார்வையில் அவருடைய நேசகுமாரனுமாகிய நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே என்று மீண்டும் உங்களை எச்சரிக்கின்றேன். நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்பம் பிக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவியாத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். கர்த்தரை அறிகின்ற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமேன். எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் எப்பொழுதும் துணிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழிநடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் 14
7 முதல் 11 வசனத்தில் உள்ளபடி கர்த்தராகிய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் காணாததும் காணக்கூடாததும் ஆகிய நித்திய வல்லமையும் மகிமையும் கர்த்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் மாத்திரமே உள்ளதென்பதில் ஏசாயா 45:24 பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை உங்கள் மேல் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனும் இரட்சகரும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய மனதுருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய இயேசுவை சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவதால் ரட்சிப்படைகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக. ஆமேன். நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆமேன்.